இப்போ ரீசெண்டாக எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹைலைட் ஆனது வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி உமன், ஹாட்டி ட்ரைபல் கம்யூனிட்டி உமன் சுனிதா சௌஹான் வந்து 2 ஆண்களை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த சுனிதா சௌஹான் வந்து ஹாட்டி ட்ரைப் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இந்த கம்யூனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் அந்த பகுதியில் இருக்குது. இந்த கம்யூனிட்டிக்கு வந்து வெறும் ஒரு 3 லட்சம் பேர் தான் டோட்டல் பாப்புலேஷனு. ஸோ இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோடைய பழக்க வழக்க முறை என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து பல ஆண்களை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கம். ஏன்னா அந்த சொத்து வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி காலங்காலமாக பண்ணிக்கிட்டு வராங்க. பட் ட்ரைபல் கம்யூனிட்டியை வந்து லா படி சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ ஹிந்துஸ் அப்படின்னு இவங்களை கருதுனா லாஃபுல்லாக ஹிந்து மேரேஜ் ஆக்டை தான் இவங்களுக்கு பொருந்தும். அப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி ஒரு பெண் வந்து பல ஆண்களை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ திட் இஸ் கால்ட் பாலியாண்ட்ரி. இதே பாலிகேமின்னு இருக்குது, அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு. எப்படின்னா ஒரு ஆண் வந்து பல பெண்களை திருமணம் பண்ணுறது பாலிகேமி. ஸோ இப்படி இருக்கையில் வந்து இது சட்ட ரீதியாக கொஸ்டினபிளாக இருக்குது. பட் இந்த திருமணங்களை வந்து அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எல்லாமே லாஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜில் ஜோடிதாரா சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து அங்கீகரிச்சிருக்கு. பட் அங்கீகரித்தாலும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஜாயிண்ட் மேரேஜ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணு பல ஆண்கள், இந்த ஜாயிண்ட் மேரேஜில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஹவு த சர்டிஃபிகேட்ஸ் வில் பி இஷ்யூடு, பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.